ஒரு காலத்துல விண்வெளிக்கு ஒரு சேட்டலைட் அனுப்பணும்னா அது அரசாங்க விண்வெளி நிறுவனங்கள்னால மட்டும்தான் செய்ய முடியும். பட் இப்போ அந்த எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி வந்துட்டே இருக்கு. உலகம் முழுவதும் தனியார் நிறுவனங்கள் விண்வெளி துறையில புதுசா கால் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாற்றத்துடைய ஒரு முக்கியமான தருணம் இந்தியாவிலேயே உருவாகி இருக்கு. பல ஆண்டுகளா இந்தியாவில் விண்வெளி சாதனைகள்ல இஸ்ரோ உலகத்துக்கு எக்கச்சக்கமான ஆச்சரியத்தை கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்போ இந்தியாவில் உருவான ஒரு தனியார் நிறுவனம் அதோட ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டல் ராக்கெட்டை விண்வெளிக்கு செலுத்தி ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த ராக்கெட்டுடைய பேரு விக்ரம்-1. இதை உருவாக்கினது ஸ்கைரோட் ஏரோஸ்பேஸ். இது ஒரு புதிய ராக்கெட் பத்தின கதை மட்டும் கிடையாது. இந்தியாவில் பிரைவேட் ஸ்பேஸ் சிஸ்டம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்றத காட்டக்கூடிய ஒரு முக்கியமான மைல். ஸோ இந்த வீடியோவில் விக்ரம்-1 எப்படி உருவாயிருக்கு, அதோடைய தொழில்நுட்ப சிறப்புகள் என்ன, ஏன் இந்த லான்ச் ஈவெண்ட் இந்திய விண்வெளி துறையில ஒரு வரலாறை கொடுத்துருக்கு, எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் உங்கள் லோகபால கார்த்திகேயன். இது செனித் ஆஃப் சயின்ஸ். பல தசாப்தங்களா இந்தியாவுடைய விண்வெளி பயணத்தை முன்னெடுத்து கொண்டு போனது இஸ்ரோ. செயற்கைக்கோள், டெலஸ்கோப், சந்திரயான், மங்கள்யான் மாதிரியான உலகத்தை ஈர்த்த பல திட்டங்கள் மூலியமா இஸ்ரோ ரொம்ப பிரபலமாச்சு. ரொம்ப கம்மியான செலவுல ரொம்ப குவாலிட்டி அதிகமா இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை கொடுக்கிற திறன் இந்தியாவுக்கு இருக்குது அப்படின்றத இஸ்ரோ நிரூபிச்சு. ஆனா உலக விண்வெளி துறையில இதுக்கிடையில இன்னொரு மிகப்பெரிய மாற்றமும் நடந்துட்டே இருந்திருக்கு. அரசாங்க அமைப்புகள் மட்டும் இல்லாம தனியார் நிறுவனங்களும் ராக்கெட்களை உருவாக்கி வணிக ரீதியா சேட்டலைட்ஸை வானத்துக்கு கொண்டு போக ஆரம்பிச்சிருக்கு. அமெரிக்காவில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஸ்பேஸ் எக்ஸ் இந்த மாற்றத்தை ரொம்ப வேகமாக்கிருக்கு. அதை தொடர்ந்து பல நாடுகள் தங்களுடைய தனியார் விண்வெளி நிறுவனங்களுக்கு பல வாய்ப்புகளை கொடுத்துருக்கு. அந்த பட்டியலில் இந்தியாவும் இப்போ ரீசெண்டா சேர்ந்திருக்கு. 2020 வருஷம் இந்திய விண்வெளி துறையில மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் மூலியமா தனியார் நிறுவனங்கள் ராக்கெட்டை உருவாக்கலாம், அதை சோதனை செய்யலாம், சேட்டலைட்ஸை விண்ணுக்கு எழுப்பலாம். இந்த பல செயல்பாடுகளுக்கான புதிய வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த மாற்றத்தை ஒருங்கிணைக்க இன்ஸ்பேஸ் அப்படின்னு ஒன்று உருவாக்கப்பட்டு, இதன் மூலியமா இஸ்ரோ பல ஆண்டுகள் உருவாக்கின தொழில்நுட்பத்துடைய சூழலை பயன்படுத்தி இந்திய நிறுவனங்களும் உலக அளவில் லான்ச் மார்க்கெட்ல போட்டியிடுறதுக்கான ஒரு புதிய பாதையை இதன் மூலியமா திறக்கப்பட்டிருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பல நிறுவனங்கள் முன்னாடி வர ஆரம்பிச்சது. பட் எல்லாத்துடைய கவனமும் ஒரே நிறுவனத்தை நோக்கி இருந்தது. அது ஸ்கைரோட் ஏரோஸ்பேஸ். இந்த நிறுவனம் வெறும் இன்வெஸ்ட் பண்ணி தொடங்கப்பட்ட ஸ்டார்ட் அப் கம்பெனி மட்டும் கிடையாது. இந்த நிறுவனம் பவன்குமார் சந்தானா அப்படின்றவங்களும் நாகபாரத் டாக்கா அப்படின்ற 2 பேரும் இஸ்ரோல இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண இன்ஜினியர்ஸ்னால உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த விண்வெளி திட்டங்கள்ல நேரடியா பல எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கிறனால இந்த நிறுவனம் ஒரு அதிகமான பேசு பொருளா இருந்து. ஆனா ஒரு ஆர்பிட்டல் ராக்கெட் நேரடியாக உருவாக்குறது நமக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒன்று. அதனால ஸ்கைலைட் ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு டார்கெட்டை தேர்ந்தெடுத்தாங்க. அது விக்ரம்-எஸ் அப்படின்ற ஒரு சப் ஆர்பிட்டல் ராக்கெட். 2022 வருஷம் நடைபெற்ற இந்த லான்ச் ஈவெண்ட் இந்தியாவுடைய முதல் தனியார் ராக்கெட் ஏவுதல் வரலாற்றுக்கு ஒரு முக்கியமான இடத்தை கொடுத்துச்சு. இந்த மிஷனுக்கு பிரராம்ப் அப்படின்ற ஒரு பேரும் வச்சிருக்காங்க. இந்த ஃபிளையிங்ல ராக்கெட், அதோடைய கட்டுப்பாடு அமைப்புகள், வழிகாட்டக்கூடிய கணினி, நேவிகேஷன் சிஸ்டம், அவியானிக்ஸ், டெலிமெட்ரி, ஸ்ட்ரக்சரல் டிசைன், ப்ரொபல்ஷன் மாதிரியான பல முக்கியமான தொழில்நுட்பங்களுடைய வெற்றியை இது சோதனை பண்ணுச்சு. விக்ரம்-எஸ் பூமியை சுற்றி இருக்கக்கூடிய நிலையான சுற்றுப்பாதையை போய் சேரல. அது சப் ஆர்பிட்டல் ஃபிளைட் அப்படிங்கிறனால விண்வெளியுடைய எல்லையை எட்டின பின்னாடி மறுபடியும் பூமிக்கு திரும்பிச்சு. ஆனால் அந்த சில நிமிடத்தில் நடந்த அந்த ஃப்ளையிங் மட்டுமே எதிர்காலத்தில் ஆர்பிட்டல் ராக்கெட் உருவாகிறதுக்கான தேவையான அடிப்படை தரவுகள் எல்லாமே அதனால கொடுக்க முடிஞ்சிருக்கு. ஒரு புதிய லான்ச் வெஹிக்கிள் உருவாகிற போது கம்ப்யூட்டர் மாடல் மட்டுமே நமக்கு பத்தாது. உண்மையிலேயே ரியலா என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது, அதிர்வுகள், வெப்பநிலை, காற்றழுத்த மாற்றங்கள், அந்த மிஷினோட எஃபிஷியன்சி, பல அம்சங்களை நம்ம லைவா சோதனை பண்ணியாக விக்ரம்-எஸ் அந்த பொறுப்புக்கு சரியான ஆளாகவும் வெற்றிகரமான ஒரு மிஷனாகவும் இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்த கட்டமா விக்ரம்-1 உருவாகுது. இது இனி ஒரு தொழில்நுட்ப சோதனையான ராக்கெட் மட்டும் கிடையாது. இது முழுமையான ஆர்பிட்டல் லான்ச் வெஹிக்கிளா மாறுச்சு. அதாவது ஒரு பேலோட பூமியில இருந்து எடுத்து பூமியை தாண்டி சரியா அதை சுத்த வைக்கணும். அதுதான் அதோடைய மெயின் மிஷன். விக்ரம்-1 வடிவமைப்பை பார்த்தா அது ஒவ்வொரு கட்டமும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது மாதிரி தெரியும். மொத்தம் 4 ஸ்டேஜஸ் இருக்கு. இந்த ராக்கெட்ல முதல் 3 நிலைகள் சாலிட் ப்ரொபல்லண்ட் மட்டுமே பயன்படுது. ஃபைனலா இருக்கக்கூடிய ஸ்டேஜ் லிக்விட் ப்ரொபல்ஷன் அமைப்பை ரொம்ப அழகா ஃபாலோ பண்ணும். இந்த வடிவமைப்பு ஆரம்ப கட்டத்தில் அதிக உந்து சக்தியவும் இறுதியில் ரொம்ப துல்லியமான ஆர்பிட்டல் இன்சர்ஷனையும் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ராக்கெட் விண்வெளியில் அனுப்புறதுன்னா என்னன்றதை நம்ம பேசிக்காக தெரிஞ்சுப்போம். பூமியுடைய ஈர்ப்பு விசையை நம்ம கண்டிப்பாக மீறுறது
ரொம்ப கஷ்டமான ஒன்று. ஒரு சேட்டலைட் சில கிலோமீட்டர் உயரத்துக்கு எடுத்துட்டு போய் நம்ம கொண்டு போறது மட்டும் இல்லாம அது பூமியை சுத்தி தொடர்ந்து சுத்தக்கூடிய அளவுக்கு ரொம்ப ரொம்ப துல்லியமா வைக்கணும். சுமார் வினாடிக்கு 7.8 கிலோமீட்டர் வேகத்தை அடையணும். இந்த வேகத்தை அடைய நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும். அதுக்கு பின்னாடி தான் செயற்கைக்கோள் லோ எர்த் ஆர்பிட்ல நிலையா சுத்தும். இந்த வேகத்தை அடைய தேவையான ஆற்றலை ஒரே நேரத்தில் உருவாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதனாலதான் பெரும்பான்மையான ஆர்பிட்டல் லான்ச் வெஹிக்கிள் பல நிலைகள்ல, அதாவது மல்டி ஸ்டேஜ் ராக்கெட் அப்படின்ற ஒரு அமைப்போட ஒரு அங்கமா இருக்கு. விக்ரம் ஒன்னும் அதே மாதிரியான ஒரு கொள்கையை தான் ஃபாலோ பண்ணும். இதுல மொத்தம் 4 வெவ்வேறு ஸ்டேஜஸ் இருக்கு. ஒவ்வொரு நிலையும் தன்னுடைய எரிபொருளை முழுமையை பயன்படுத்தி முடிச்சது உடனே அது அந்த பகுதி ராக்கெட்ல இருந்து பிரிக்கப்படுது. இதன் காரணமா அதோடைய எடை தொடர்ந்து சுமக்கப்படாம எடை குறைக்கப்படுது. மீதம் இருக்கக்கூடிய ராக்கெட் அதிக வேகத்தை ரொம்ப ஈஸியா அடைய முடியும். இது பல நிலை ராக்கெட்கள்ல ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கு. விக்ரமனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ராக்கெட்டுடைய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பகுதி. ராக்கெட் லான்ச் சரிவர ஆரம்பிக்கிறதுக்கான முதல் புள்ளியே இதுதான். ராக்கெட் லான்ச் பேடை விட்டு புறப்படுற முதல் சில வினாடிகள்ல பூமியுடைய ஈர்ப்பு விசையும் காற்றுடைய எதிர்ப்பையும் இது ஒரே நேரத்தில் ஃபேஸ் பண்ணணும். அதுக்காகவே இந்த நிலையில அதிக உந்து சக்தி உருவாக்கக்கூடிய சாலிட் ராக்கெட் மோட்டார் பயன்படுத்தப்படுது. சாலிட் ப்ரொபலன்ட்டுடைய முக்கியமான சிறப்பு என்னன்னா அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சிஸ்டம். அதே மாதிரி இதுல நம்பகத்தன்மையும் ரொம்ப அதிகமா இருக்கு. ஷார்ட் டைம்ல அதிகமான த்ரஸ்ட்டை இதனால உருவாக்க முடியும். ராக்கெட் உயரம் அதிகரிக்கும் போது வளிமண்டலத்துடைய அடர்த்தி குறைய ஆரம்பிக்கும். இதனால காற்றுடைய எதிர்ப்பும் குறைய ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தன்னுடைய பணியை முடிக்கும். உடனடியாக இரண்டாவது ஸ்டேஜ் இயங்க ஆரம்பிக்கும். இதுவும் சாலிட் ப்ரொபலண்ட்டை தான் பயன்படுத்துது. ஆனால் இதோடைய முக்கியமான பணி ராக்கெட்டை மேலும் உயரத்துக்கு எடுத்துட்டு போறது மட்டும் இல்லாமல் அதோடைய வேகத்தையும் தொடர்ந்து அதிகப்படுது. மூணாவது ஸ்டேஜ் அதே மாதிரி சாலிட் ப்ரொபலண்ட்டை பேஸ் பண்ணி இயங்குது. இப்போ ராக்கெட் ஏற்கனவே விண்வெளியை நெருங்கி இருக்கும். இந்த நிலையில வளிமண்டலத்துடைய தாக்கம் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால ராக்கெட்டுடைய இயக்கம் முழுமையா துல்லியமா இருக்கணும். இதனுடைய கண்ட்ரோலும் ரொம்ப ரொம்ப ப்ரெசீஸா இருக்கணும். ஒவ்வொரு வினாடியும் ராக்கெட் எந்த திசையில போகுது, எவ்வளோ வேகத்தில் நகருது, எந்த கோணத்தில் பயணிக்குது அப்படிங்கிறத கணக்கு போடணும். அதுக்கேற்ற ஒரு சரியான பாதை நம்ம திருத்தலாம். இந்த 3 நிலைகளையும் சேர்ந்து ராக்கெட் பூமியுடைய ஈர்ப்பு விசையை தாண்டி ஆர்பிட்டல் வெலாசிட்டிக்கு பக்கமாக கொண்டு போகணும். ஆனால் இன்னும் ஒரு முக்கியமான பணி மீதம் இருக்கு. அதுதான் பேலோட ரொம்ப துல்லியமான ஒரு சுற்றுப்பாதையில் நிறுத்தி வைக்கிறது. இந்த பொறுப்பை விக்ரம் ஒன்னுடைய ஃபைனல் ஸ்டேஜ், அதாவது 4வது நிலை ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக எடுத்துக்கிறது. விக்ரமனுடைய 4வது நிலை மற்ற 3 நிலைகள்ல இருந்து ஒரு முக்கியமான அம்சத்தோட வேறுபடுது. இதுல லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. இதுக்கான காரணம் ஒரு சேட்டலைட்டை சரியான சுற்றுப்பாதையில ஸ்டெடியா வைக்க வெறும் சக்தி மட்டுமே போதாது, அதுல துல்லியமான கட்டுப்பாடு அவசியம். சாலிட் ராக்கெட் அந்த மோட்டார் எரிய தொடங்கின பின்னாடி அதையே நம்ம நிறுத்தவோ அல்லது அது மறுபடியும் இயக்கவோ முடியாது. அதோடைய எரிபொருள் தீர்ற வரைக்கும் தொடர்ந்து செயல்பட்டுட்டே இருக்கும். ஆனால் லிக்விட் இன்ஜின் அந்த மாதிரி கிடையாது. அதோடைய ஃபியூலும் ஆக்சிடைசருடைய ஓட்டத்தையும் நம்மளால கட்டுப்படுத்த முடியும். தேவையான நேரத்தில் அந்த மிஷனை நம்ம இயக்கவும் நிறுத்தவும் சில வடிவமைப்பில் மறுபடியும் நம்ம மாற்றி அமைக்கவும் முடியும். இந்த துல்லியமான கட்டுப்பாடு ஆர்பிட்டல் இன்ஜின்ஸிற்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம். விக்ரம் 1 இந்த இறுதி நிலையில பயன்படுத்தப்பட்டுள்ள அந்த அமைப்பு பேலோட குறிப்பிட்ட வேகம், குறிப்பிட்ட உயரம், குறிப்பிட்ட இன்க்ளினேஷன்ல சுற்றுப்பாதையில அது நிலைநிறுத்த ஒரு மிகப்பெரிய பொறுப்பா இருக்கு. ஒரு சில மீட்டர் அல்லது சில வினாடிகள் ஏற்படக்கூடிய சின்ன பிழை செயற்கைக்கோளை நம்ம பிளான் பண்ண மாதிரியான ஆர்பிட்ல சரியா வைக்க முடியாம போகலாம். அதனால லான்ச் வெஹிக்கிளுடைய கடைசி நிலை ரொம்ப ரொம்ப துல்லியமா இருக்கணும். இந்த முழு செயல்முறையும் கட்டுப்படுத்துறது ராக்கெட்டுடைய அவியானிக் சிஸ்டம். இது இந்த ராக்கெட்டுடைய மூளைன்னு கூட சொல்லலாம். இதுல இருக்கக்கூடிய ஃபிளைட் கம்ப்யூட்டர், இனர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டம், சென்சார்ஸ், இதோடைய சாஃப்ட்வேர்ஸ், இது எல்லாமே ராக்கெட்டுடைய நிலை, வேகம், திசை, சுழற்சி மாதிரியான பல தகவல்களை ஒவ்வொரு நொடியும் தொடர்ந்து கண்காணிக்கும். தேவையான சின்ன திருத்தங்கள் இதனால ஏற்படுத்த முடியும். சரியான பாதையில் வழிநடத்த முடியும். இதோடைய டெலிமெண்ட்ரி சிஸ்டமும் தொடர்ந்து செயல்பட்டுட்டே இருக்கும். ராக்கெட்டுடைய எல்லா முக்கிய தரவுகளும் இந்த மிஷனுடைய செயல்திறன், வெப்பநிலை, அழுத்தம், எரிபொருள் எந்த அளவுக்கு பயன்படுது, மின்சாரத்துடைய நிலை எல்லாமே நேரடியா கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரோல் சிஸ்டம்க்கு இதனால தொடர்ந்து தகவலை கொடுக்க முடியும். இதன் மூலியமா லான்ச் முழுவதும் இன்ஜினியர்ஸ் உடைய கட்டுப்பாட்டில் மட்டும்தான் இருக்கும். விக்ரம் 1 சுமார் 350 கிலோ வர பேலோட லோ எர்த் ஆர்பிட்க்கு எடுத்துட்டு போற வகையில வடிவமைக்கப்பட்டு, இந்த பேலோட் ஒரு பெரிய செயற்கைக்கோளா இருக்கலாம் அல்லது சின்ன சின்ன ஸ்மால் சேட்டலைட்ஸா இருக்கலாம். பல நிறுவனங்கள் 10 இருந்து 100 கிலோ அளவுக்கு சின்ன சின்ன சேட்டலைட்ஸை உருவாக்குறாங்க. அதை ஒரே லான்ச்ல பல வாடிக்கையாளர்களுக்கு எடுத்துட்டு போறதுக்கு எந்த அளவுக்கு எபிலிட்டி இருக்கும் அப்படிங்கறத தேடுறாங்க. அதுக்கு விக்ரம் 1 ஒரு சரியான தீர்வா கூட இருக்கலாம். இதன் மூலியமா ஸ்கைரோட் ஒரு ராக்கெட்டை மட்டும் உருவாக்கல, உலகம் முழுவதும் வேகமா வளர்ந்து வரக்கூடிய ஸ்மால் சேட்டலைட் லான்ச் மார்க்கெட்ல இந்தியாவுக்கு ஒரு
தனி இடத்தை உருவாக்க ஆரம்பிக்குது. இப்ப இருக்கக்கூடிய விண்வெளி துறையில ஒரு ராக்கெட் அதோடைய உயரம் எந்த அளவுக்கு போகுதுன்றது மட்டுமே வெற்றியை தீர்மானிக்காது. அது எவ்வளவு துல்லியமா இருக்கு, எவ்வளோ நம்பகத்தன்மையா இருக்கு, எவ்வளோ குறைந்த செலவுல அது ரொம்ப குவாலிட்டியான ஒரு லான்ச்சை கொடுக்குது அப்படிங்கிறதுல தான் இருக்கு. பூமியை சுற்றி இன்னும் ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன சேட்டலைட்ஸ் இயங்கி வந்துட்டே இருக்கு. அது பூமியுடைய கண்காணிப்பு, அக்ரிகல்ச்சர், வெதர், கடலுடைய பல போக்குவரத்து, பேரிடர் மேலாண்மை, தகவல் தொடர்பு, இணைய சேவைகள் அண்ட் எக்கச்சக்கமான அறிவியல் ஆராய்ச்சிக்கு பல்வேறு துறைகள்ல இது பயன்படுத்தப்படுது. இந்த தேவையை நம்ம கம்ப்ளீட் பண்றதுக்கு, ஃபுல்ஃபில் பண்றதுக்கு பெரிய பெரிய ராக்கெட்ல மட்டுமே நம்ம நம்பி இருக்காம சின்ன சின்ன பேலோட எடுத்துட்டு போறதுக்காக சின்ன சின்ன கம்பெனிஸையும் அதோடைய லான்ச் வெஹிக்கிளையும் நம்ம இங்க பயன்படுத்தலாம். விக்ரம் 1 அந்த மார்க்கெட்டுக்கு இலக்கா கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த பயணத்துல ஸ்கைரோட் தனியா செயல்படல. இந்திய விண்வெளி துறையில 2020 வருஷம் அதுக்கு பின்னாடி ஏற்பட்ட கொள்கை மாற்றங்கள் மிகப்பெரிய முக்கியமான பங்கு இருக்கு. இன்ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு தனியார் நிறுவனங்கள் இஸ்ரோவுடைய சோதனையை தொடர்ந்து பார்த்துட்டே இருந்திருக்கு. லான்ச் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் தொழில்நுட்ப ஆதரவை பயன்படுத்துறதுக்கான ஒருங்கிணைப்பை இது தன்னுடைய கண்ட்ரோலை எடுத்து வச்சுக்கிறது. இதனால பல ஆண்டுகளாக உருவாக்கப்பட்ட தேசிய விண்வெளி கட்டமைப்பை புதிய இந்திய நிறுவனங்களும் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இது உருவாக்கி இருக்கு. விக்ரம் 1 முதல் ஆர்பிட்டல் மிஷனுக்கு ஆகமேன் அப்படின்ற பேர் வச்சிருக்காங்க. இதுக்கு வருகை அப்படின்றதும் அல்லது ஒரு புதிய தொடக்கம் அப்படின்றதும் பொருள். இந்த பெயர் இந்தியாவுடைய தனியார் ஆர்பிட்டல் லான்ச் காலத்துல தொடங்கப்பட்டதை குறிக்கிற வகையில் இருக்கு. இந்த மிஷன்ல பல தொழில்நுட்ப சோதனைகள், பேலோடுகளையும் வணிக வாடிக்கையாளர்களுடைய பேலோடும் இதுல சேரும். ஒரு ராக்கெட்டோடைய ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டல் ஃபிளைட் அப்படின்றது வெறும் லான்ச் மட்டும் கிடையாது. அது கைடன்ஸ், ப்ரொபல்ஷன், ஸ்டேஜ் செப்பரேஷன், ஃபிளைட்டுடைய சாஃப்ட்வேர், டெலிமெண்ட்ரி, பேலோடைய டிப்ளாய்மெண்ட் மாதிரியான எல்லா அமைப்புகளும் ஒன்று சேர்ந்த ஒரு செயல்பாடை நிரூபிக்கக்கூடிய முக்கியமான கட்டம். ஸோ விக்ரம் 1 வெற்றிகரமாக தன்னுடைய பேலோட ஆர்பிட்டில் நிலைநிறுத்துச்சுன்னா அது ஒரு தனியார் நிறுவனத்துக்கு மட்டுமே சாதனை கொடுக்காது. இந்தியா முழுமையாக வடிவமைக்கப்பட்ட, உருவாக்கப்பட்ட, இயக்கப்பட்ட ஒரு தனியார் ஆர்பிட்டில் லான்ச் வெஹிக்கிளை வெற்றிகரமாக செயல்பட வச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு வரலாற்று தருணத்தை உருவாக்கும். இது எதிர்காலத்தில் விக்ரம் 2, விக்ரம் 3 மாதிரியான அதிக திறன் கொண்ட லான்ச் வெஹிக்கிள்கான அடித்தளமாக இருக்கு. ஒவ்வொரு புதிய நிறுவனங்களும் அது உருவாக்கக்கூடிய காலமும் விண்வெளி காலமும் ஒரு சின்ன முயற்சியில தான் தொடங்கும். ஒரு காலத்தில் அரசு நிறுவனங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த விண்வெளி தொழில்நுட்பம் இப்போ புதிய தலைமுறை இந்திய பொறியாளர்களுடைய கைகளில் வளர ஆரம்பிச்சு. அந்த மாற்றத்துடைய ஒரு முக்கியமான அடையாளமா இந்த விக்ரம் 1 நான் பார்க்குறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காம சொல்லுங்க. இதில் தனியார் நிறுவனம் உள்ள வர்றது எந்த அளவுக்கு மிகப்பெரிய இம்பாக்டை கொடுக்கும் அல்லது இஸ்ரோக்கு வேறு ஏதாவது பாதிப்பை கொடுக்குமா அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் உங்கள் மைண்டில் இருக்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லிக் கொடுங்க. தொடர்ந்து விண்வெளி அறிவியலை சிம்பிளாகவும் டீப்பாகவும் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.